500 டன்னுக்கு மேற்பட்ட எடை கொண்ட ஒரு பில்லரு, அந்த பீம் பொறுத்துக்கிற போது அது தவறுதலாக கீழே விழுந்து விட்டது. ஆக அதாவது எந்த வித பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இப்பேற்பட்ட விபத்து நேர்ந்திருக்கிறது. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. அதை இங்கே வந்து பார்க்குறப்ப தான் மேலே பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியுது, கீழே வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய பில்லர், அவ்வளோ பெரிய பீமாக இருக்குது. இப்போ என்னன்னா மார்ச் மாதம் முடிய வேண்டி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்த பிரச்சனை இன்னும் 2-3 மாத காலத்துக்கு பிறகு மே ஜூனில் தான் இந்த பணி முடியும். ஒரு 2-3 மாதம் அதிகமாகிடும். நாங்கள் வந்து மார்ச் மாதமே இதை முடித்து மக்கள் பயன்பாடு கொண்டு வர வேண்டும் என்று இந்த பணியை வேகமாக இன்றைக்கி நடைபெற்றிருந்தாலும் துரதிர்ஷ்டமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உள்ளபடியே மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த விபத்து ஏற்பட்டது. அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது பணி நிச்சயமாக ஒரு 3-4 மாதம் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. நாங்கள் எதுக்கு வந்தோன்னு சொன்னால், அது வரையும் எங்களுக்கு இந்த விபத்து நடந்தால் கூட நம்ம தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்ற சந்தோஷத்தில் தான் நான் வந்தோம். அதை சம்மந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, பார்வையிடுறாங்க. எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது, விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இதுக்கு தொடர்ந்து இந்த பணிகள் வேகமாக நடந்து இன்னும் 2-3 மாதம் அதிகமானாலும் கூட இந்த திட்டத்தை வேகமாக செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவோம். சார், ரொம்ப அலட்சியமான ஒரு விபத்தாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இந்த சைடு விழுத போல அந்த சைடு விழுந்தா பெரிய அளவில் ஒரு பாதிச்சு ஏற்பட்டிருக்கும். இது பாதுகாப்பாக இருக்குமா? அடுத்து இந்த பிரிட்ஜெல்லாம் கூட அதுதான் எல்லா ரயில்வே துறையினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. இந்த வந்து எந்த காரணத்துக்காக விழுந்ததுன்னெலாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் சொல்லுவாங்க எதனால் வந்ததுன்னு சொல்லி. இரவு நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு தான் தெரியப்படும். இருந்தாலும் பாதிப்பு தான். அதில் எங்களுக்கு உள்ள சந்தோஷம் என்னன்னா, பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடந்தது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஆக விரைவுபடுத்தி மீண்டும் இந்த திட்டத்தை எந்த அளவுக்கு வேகப்படுத்தி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவோம் என்று தெரிவித்து, வருங்காலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கோரிக்கை வைக்கிறோம். வந்திருக்காங்க இல்லை, மற்றபடி எங்கேயும் இல்லை. இது வந்து ஏதோ என்ன காரணம்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும். மற்றபடினா அது இப்போ ரயில்வே மெட்ரோ ரயில் போகுது, அது எப்படி வைக்கிறாங்கன்னு தெரில, எப்படி பில்லர் போடுறாங்கன்னு தெரில. காலையில் பார்த்தா இரவு பார்த்தா ஒன்றுமே அந்த பில்லர்லாம் வைக்கல. காலையில் போய் பார்க்கும்போது எல்லா பில்லரும் வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்முடைய அரசின் மூலமாக இந்த பணிகள் ரொம்ப வேகமாக, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாகவே அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்குது. இது துரதிர்ஷ்டவசமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு நான் கொண்டு வருவோம். ரைட்.